காண்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே 100% ஹெச்பிவியை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டே இருக்கே. ஸோ நீங்கள் பெனட்ரேட்டிவ் செக்ஸில் இல்லைனாலும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்கும். எஸ், டீப் கிஸ்ஸிங், ஓரல் செக்ஸ், இது எல்லாத்துலயுமே இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓ, இப்போ டீப் கிஸ் பண்ணா கூட இது பரவிடுமா? எஸ். இப்போ எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல. அப்ப நான் ஒருத்தவங்கள டீப் கிஸ் பண்றேன்னா அவங்களுக்கு அது போயிடும். பட் நான் அதான் சொல்ல வரேன், இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அது வந்து இப்போ எப்படி கோல்டு காஃப் வருது, நம்ம கோல்டு வருஷத்துல ஒரு 2-3 வாட்டியாவது எல்லாருக்கும் வருது இல்லையா? பட் அது எப்படி உடம்பு விட்டு போயிடுது? நம்ம எல்லாருக்குமே சிவியர் லங் இன்ஃபெக்ஷனாலாம் ஆகிறது இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். இட் இஸ் அ வைரஸ் விச் இஸ் வெரி காமன், எல்லாருக்குமே அது வருது. பட் இம்யூன் சிஸ்டம் அது கிளியர் பண்ணிடுது. சில பேர்த்துக்கு இட் பிகம்ஸ் அன் இன்ஃபெக்ஷன். இப்போ வார்ட் மாதிரி ஆகுதுன்னா கூட நம்ம பயப்பட வேண்டாம். பிகாஸ் வார்ட்டுங்க வந்து பினைன் கண்டிஷன், அது கேன்சர் கிடையாது. மருங்கிறது கேன்சர் கிடையாது. அந்த மரு வந்து பட் நமக்கு லொகேஷன், இப்போ முகத்துல இருந்தா நமக்கு பிடிக்காது, பார்க்க நல்லா இல்ல, இட் கேன் ஸ்ப்ரெட். சில பேருக்கு ஆம்பிட்ஸ்ல இருக்கும், அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கும், ஆர் ஜெனைட்டல் ஏரியாஸ்ல வந்தா இட் டசன்ட் லுக் குட், எம்பாரசிங்காக இருக்கும், சொல்ல விரும்ப மாட்டாங்க, இதனாலேயே டாக்டர் கிட்ட அணுக மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வை அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மருக்கள் வந்து கண்டிப்பாக கேன்சராக மாறாது, பட் ஸ்ப்ரெட் ஆகுமே உங்க பாடி பார்ட்லயே மற்ற இடங்களுக்கு அது மாறும். உங்க செக்ஷுவல் பார்ட்னருக்கு வரலாம், இதனால ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளம் வரலாம். பிகாஸ் தெரிய வரும்போது என்ன குவெஸ்டன்ல வருதுன்னா, டிட் வி சீட்? ஓகே, எனக்கு இல்லையே, உனக்கு அப்போ வேற எங்கேருந்து வந்தது? ஓ, அப்ப நீ வந்துட்டு வேற யார் கூடயாவது தொடர்புல இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலமா பரவுது, உடல் மூலமா பரவுதுங்கிறதுனால நான் 2 பேரும் இருக்கோம், இப்போ திருமணமே ஆயிடுச்சு, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், நாங்கள் 2 பேரும் உடல் உறவுல இருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு மட்டும் வந்துருச்சுன்னா, அப்பனா நீ வேற எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கியான்ற ஒரு கேள்வி. பட் அந்த இதை தான் நம்ம தவிர்க்கணும். we have to create that public awareness. அப்படியெல்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் தட் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தான் வருங்கிறது கிடையாது. 1-to-1 நீங்க செக்ஷுவல் பார்ட்னர்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஹெச்பிவி ஏதாவது ஒரு தருணத்துல வரும். தட் வைரஸ் இஸ் வெரி காமன். ஃபைன், ஓகே. இப்போ நானும் என்னுடைய மனைவி மட்டும் இருக்கோம், நாங்கள் 2 பேருமே உடல் உறவில் இருக்கோம். இப்போ எனக்கு வந்துருச்சு, ஆனால் நான் வேற யார் கூட உடல் உறவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு வேற என்ன செஞ்சதன் மூலமாக எனக்கு வந்திருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு யாராவது டீ குடிக்கிறாங்க அப்படின்னா, குடிச்சு பாரு எப்படி டேஸ்ட் இருக்குன்னா நான் குடிச்சு பார்ப்பேன், ஒரு ஜூஸ் இருக்குன்னா குடிச்சு பார்ப்பேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.